சங்கீதம் 147:14 வசனம். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். கர்த்தரை துதிப்பதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. இன்னொரு காரணம், அவருடைய சமாதானத்திற்காகவும் அவருடைய போஷிப்புக்காகவும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். உங்களுடைய எல்லைகள் எங்கும் கர்த்தருடைய சமாதானம் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கே நம்ம கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாக உங்களுக்கும் எனக்கு அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். அவரே சமாதானத்தின் தேவன். அவர் சமாதான பிரபு. அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாருமே எடுத்து போட முடியாது. அது மாத்திரம் அல்ல, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை போஷிக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து ஆகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆகவே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பேருக்கு இல்லாத நன்மைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் ஒருவேளை உணவுக்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள். அது வாங்குவதற்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் கிருபையாக உங்களை என்னையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அபரிமிதமான உணவை தருகிறார். அபரிமிதமான போஷிப்பை தருகிறார். இது எல்லாவற்றுக்கும் நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய போஷிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் இருதயம் கலங்கும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்றீங்களே. ஆண்டவரே, நாங்கள் பயப்படும் போது பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றீங்களே. உம்முடைய சமாதானத்தை தருகிறக்காக நன்றி. உம்முடைய போஷிப்புக்காக நன்றி. இன்னைக்கு யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கலங்கி போயிருக்கிறாங்களோ, அவங்கள பார்த்து நீங்க சொல்ல விரும்புறீங்க, உன் எல்லைகளில் எல்லாம் சமாதானத்தை கொண்டு வருவேன். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருக்கட்டும். உம்முடைய போஷிப்பை பார்க்கட்டும். அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.